52 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்ற காஞ்சிபுரம் அறம் வளத்தீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவில் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நகரம் என புகழ்பெற்று விளங்கும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள 108 சிவாலயங்களில் ஒன்றாக அருள்மிகு அறம் வளத்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. மிகவும் பழமையான இத்திருக்கோவில் சிதலமடைந்து காணப்பட்ட நிலையில் உபயதாரர்கள் நன்கொடையாளர்கள் மூலமும் நிதி திரட்டப்பட்டு புதியதாக ராஜகோபுரம் அமைத்து கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது. அறம் வளத்தீஸ்வரர் திருக்கோவிலில் புதியதாக ராஜகோபுரம் கட்டப்பட்டு விநாயகர் முருக சன்னதிகள் அமைக்கப்பட்டு புது பொலிவுடன் பல்வேறு வண்ணங்கள் தீட்டப்பட்டு பல லட்சம் ரூபாய் செலவில் கோவில் திருப்பணிகள் நடத்தி முடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத மேலதாளங்கள் சிவ வாத்தியங்கள் வழங்க புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் ராஜகோபுரம் மற்றும் சன்னதி கோபுரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான சிவபக்தர்களும் பொதுமக்களும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து அறம் வளத்தீஸ்வரரை வணங்கி வழிபட்டு சென்றனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆங்காங்கே அன்னதானங்கள் வழங்கப்பட்டது.